நம்ம எவ்வளவு நாலேஜ வந்து வேலைக்கு போறதுக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்றோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. ஓகே, அடுத்த நேரம் சந்திப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. நாங்க பரங்கிப்பேட்டையில இருந்து ராஜி பேசுறோம் மேடம். சொல்லுங்க ராஜி. அந்த எங்க பொண்ணு இப்ப ட்ரிபிள் 4வது வருஷம் முடிக்கிறாங்க. சரி, சரிம்மா. கோயம்புத்தூர்ல. ஓகே. அவங்களுக்கு வந்து பெயிண்டிங், டிராயிங் இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட். ஓகே. இந்த கோர்ஸ் படிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அனிமேஷன் மல்டிமீடியா துறையை சொல்றீங்க இல்லையா? ஆமா. ஓகேங்க. அதாவது பாருங்க, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் முழுக்க முழுக்க வரைகலை பயிற்சி தாங்க இது. டிராயிங், பெயிண்டிங்க வந்து மவுஸாலே நீங்க செய்ய முடியும். நீங்க நோ பேப்பர் ஆபீஸ் மாதிரி நோ பேப்பர் டிசைன் சம்பந்தமானது, சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்ட் டிசைன் சம்பந்தமானது, ஒரு மெஷ் ஃபைல் தயாரிக்கணும், ஒரு கேரக்டர் தயாரிக்கணும், ஒரு கார்ட்டூன் தயாரிக்கணும், ஒரு செட்டு தயாரிக்கணும், ஒரு குறும்படம், டாக்குமெண்ட்ரி, மூவி, எது விளம்பரம் எதுனாலும் நீங்க பாருங்க. தொலைக்காட்சியில வந்து நம்ம எவ்வளவு விளம்பரம் பார்க்கோம் பாருங்க. அதாவது கிராபிக்ஸ் இல்லாத விளம்பரம் எது அப்படின்னு தான் நம்ம. அதாவது முன்னாடி எல்லாம் வந்து விளம்பரம் பார்க்கணும் அப்படின்னா வேற சேனல் போவோம். ஆனா இப்ப விளம்பரத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே எல்லாரும் அவ்வளவு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாங்க. நம்மளுக்கு வந்து கிராபிக்ஸ் உடைய இம்பாக்ட், அதனுடைய டெக்ஸ்ட் குதிக்கிறது, ஆப்ஜெக்ட் குதிக்கிறது, அதனுடைய பளபளப்பு, தெரிக்கிறது, சீனரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே கிராபிக்ஸ் வரையில தான். உங்க மகள் வந்து அவங்களுடைய விருப்பப்படியே நீங்க கிராபிக்ஸ் அனிமேஷன் பயிற்சியை படிக்க வைக்கலாம். அதுக்கான வேலை வாய்ப்பும் பெரிய அளவுக்கு இருக்கு. வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையானே கேட்கக்கூடாது. கிராபிக்ஸ் அனிமேஷனை பொறுத்தவரை எப்பவுமே டிமாண்ட் சூழல் தான் பெரிய அளவுக்கு சொல்லலாம். ஓகே, அடுத்த ஒரு நேயர் புதுக்கோட்டையில இருந்து காத்திருக்காங்க. ஹலோ முத்துக்குமார், வணக்கம். ஹலோ, என்ன கோர்ஸ் படிக்கலாம்? கம்ப்யூட்டர் படிக்க ஆசைப்படுறது பாப்பா. சரி, அதான் என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன செய்யலாம்னு கேட்டோம். வேற பக்கத்துல கிளம்புடி இருக்கு எங்களுக்கு. இல்ல என்ன படிச்சிட்டு இருக்காங்க அவங்க? 8th. ஓகே. முத்துக்குமார் சார், எங்களுடைய புதுக்கோட்டை கிளை வந்து சிண்டிகேட் வங்கி மேல இருக்கு. நீங்க நேரடியா போனீங்கன்னு வச்சுக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க MAST கோர்சஸ், டிப்ளமோ, MASTனா மாஸ்டர் டிப்ளமோ இன் மல்டிமீடியா, டிப்ளமோ இன் வெப் அனிமேஷன் ஆகிய கோர்சஸ் இருக்கு. டிப்ளமோ இன் வெப் அனிமேஷன் 6 months கோர்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக்ல சம்மர்ல முடிச்சு கொடுப்போம். மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் 1 year கோர்ஸ். நீங்க 1 year கோர்ஸ் படிக்கிறது வந்து மிகவும் நல்லது. ஏன்னா இப்ப படிச்சாங்கன்னு வச்சிருங்க, அவங்க 9th வரும்போது அந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு முடியும். 10th வரும்போது ப்ரோக்ராமிங் கோர்ஸ் சேர்க்கலாம். அப்போ வந்து திறம்பட அவங்கள வந்து மேம்படுத்திக் கொள்றதுக்கும் வசதியா இருக்குன்றது என்னுடைய கருத்துங்க. ஓகே, நீங்க கண்டிப்பாக சேர்ப்பீங்க நம்புறோம். அடுத்த நேரம் சந்திப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஓகே சார், இப்போ வந்து நீங்க பேசும்போது சொன்னீங்க MNC நிறுவனங்கள் இந்த மாதிரி அனிமேட்டர்ஸ் தேடி தமிழகத்துக்கு வராங்க அப்படின்னு. MNCல வந்து எப்படி சார் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில அனிமேட்டர்ஸ்க்கான தேவை இருக்கா? என்ன மாதிரி வேலைகள் அது? அதாவது எவ்வளவு திரைப்படம், இந்த அவதார், ஸ்பைடர்மேன், அதெல்லாம் முழுக்க முழுக்க கிராபிக்ஸ் தானங்க ஹீரோ. அது என்ன ஒரு நாள் 2 நாள்லயா தயாரிக்க முடியும்? எல்லாமே சிஸ்டம்ல வச்சு தான் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கிரியேட்டிவிட்டி தான் அது மூவி. கண்டிப்பா டைரக்டர் வந்து கான்செப்ட் தான் சொல்லுவாரு, ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுக்க தான் செய்வாரு. கிராபிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வரது. இந்த வால்ட் டிஸ்னில கார் மூவி பாருங்க, இப்போ எவ்வளோ மூவிஸ், டெலிவிஷன் பேஸ்ட் கார்ட்டூன் சேனல் பாருங்க, எவ்வளவு கார்ட்டூன்ஸ் பாருங்க, 2D பேஸ்ட். முன்னாடி வந்து ஒரு அவங்க மூவ்மெண்ட்டையும் பென்சில் டிராயிங்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு. ஏன்னா வந்து கார்ட்டூன் கிரியேஷன், கலர் ஃபில்லிங் பிளஸ் வந்து ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு கார்ட்டூன் அனிமேஷன்ல வந்து சுலபம். அதாவது நாங்க பேசிக் கார்ட்டூன் அனிமேஷனை வந்து ஒரு 3ஆம் வகுப்பு மாணவனுக்கே நடத்த முடியும்ன்ற கரிக்குலமே எங்க கிட்ட இருக்கு. ஓகே, நம்ம வந்து பாருங்க இப்போ அந்நிய சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகள்லாம் ஆசிரியர்களே பயிற்சி திட்டங்களை கார்ட்டூன் அனிமேஷன் பயிற்சியில வடிவமைக்காங்க. அப்ப அதே மாதிரி திட்டம் வரும்போது பாருங்க எல்லாருக்குமே ஒரு சமமான சூழல் வந்து ஏற்படும். இப்போ MNC கம்பெனில வந்து நடைபெறுவது முழுக்க முழுக்க கேம்ஸ். ஓகே, மொபைல் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ், நம்ம டிவி பேஸ்ட் கேம்ஸ், கேமிங் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் ஃபாரின் பேஸ்ட் கார்ட்டூன் டெலி சீரியல்ஸ், அப்புறம் ஹாலிவுட் மூவிஸ்,
இப்ப மம்மி 3 மூவிலாம் வந்து ஒரு பிரம்மாண்டமா பேசுறாங்க. அதோட பாதி ப்ரொடக்ஷன் சென்னையில தாங்க நடந்தது. ஓகே, ஒரு பெரிய படம் இப்போ தமிழ்ல பெரிய படம் நடந்தாலும் சீக்கிரட்டா நடத்துறாங்க, எதுவும் தெரியக்கூடாது, அந்த ஸ்டில்லு போக கூடாது. அதே மாதிரிதானே ஹாலிவுட் மூவிஸ். இங்க எவ்வளவு பேருடைய இளைஞர்களுடைய உழைப்பால தான். ஆக்சுவலி இந்த கிரெடிட்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம தமிழ் நேம்ஸ் நிறைய அதுல வந்து பார்க்க முடியும். கிறிஷ் பாருங்க, ஹிந்தில வந்து ஒரு பிரேக்கிங் மூவி, முழுக்க முழுக்க சென்னையில செய்யப்பட்ட மூவி தானே. நம்ம தமிழ் மூவில எடுத்துக்கிறோங்க, பெரிய டைரக்டர்ஸ் மூவில கிராபிக்ஸ் இல்லாம டெஃபினட்டா எந்திரன் வந்து இப்போ சமீபத்திய ஒரு வெற்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். இவங்க லால்குடியில இருந்து காத்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், லால்குடியில இருந்து ராகினி பேசுறேன் மேடம். ராகினி, உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க, டைரக்டா போன்ல கேள்வி கேளுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க ராகினி. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. இப்ப வந்து டைப்ரைட்டிங் பண்றாங்கல்ல மேடம். என்ன பண்றவங்க? டைப்ரைட்டிங் பண்றாங்களா? ஆமா ஆமா. கத்துக்கிட்டு நம்ம கம்ப்யூட்டர் கத்துக்கலாமா இல்ல டைரக்டா கம்ப்யூட்டர் கத்துக்கலாமா? ஓகே, சூப்பர். ராகினி, நீங்க என்ன பண்றீங்க ராகினி? நான் ஆர்ட்ஸ் குரூப் காமர்ஸ் படிச்சிருக்கேன். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? +2 வாங்க. +2 இப்ப எக்ஸாம் எழுதிட்டேன். வெரி குட் ராகினி. அதாவது எங்களுடைய லால்குடி சிஎஸ்சி கிளைக்கு போனீங்கன்னா டிடிபின்ற பயிற்சி இருக்குங்க, டிப்ளமோ இன் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். அந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில டைப்பிங், தமிழ் டைப்பிங் எல்லாமே அந்த பயிற்சியிலே அடங்குங்க. அதுல வந்து உங்களுக்கு பேஜ் மேக்கர், கோரல் டிரா, போட்டோஷாப் எல்லாத்தையும் நீங்க கத்துக்கலாம். நீங்க வந்து டெக்ஸ்ட் உள்ளீடு செய்வது, அதான் டைப் ரைட்டிங் சம்பந்தமானது, அனைத்தையுமே வந்து நீங்க அங்க வந்து கத்துக்கலாம். ஸ்பீடுக்கு மட்டும் பாருங்க, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து பயிற்சி எடுத்தாலே வேகமா கத்துக்கலாம். டைப் ரைட்டிங் பயிற்சின்றது வந்து நம்மளுடைய வேகத்தை மீட்டெடுப்பது தான். கம்ப்யூட்டர் பயிற்சி என்பது நம்ம வந்து உள்ளீட்டு முறை வித் மெஷர்மெண்டோட செய்யறது. அதனால நீங்க வந்து பாருங்க, எங்க கிட்ட இருக்க டிடிபி பயிற்சி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க +2 முடித்த உடனே வேலை வேணாலும் கிடைக்கும், அல்லது நீங்க டிகிரி முடித்தவுடன் வேலை கிடைக்கினாலும் கிடைக்கும். அதான் நான் சொல்றது வந்து வெளியெல்லாம் போக வேண்டாம், நீங்க லால்குடி டு திருச்சிக்குள்ளே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வந்து பெற முடியும். உருவாக்கிக்கலாம், அவசியம் இல்ல. உங்களுக்கு திருச்சி டு லால்குடி அந்த பகுதிக்குள்ளேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வந்து நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நேயர் கேரளால இருந்து காத்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சிந்து. ஹலோ சிந்து, சொல்லுங்கம்மா. நான் கேரளால இருந்து திருவனந்தபுரத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே. நான் இப்ப +2 முடிச்சிருக்கேன். சரி. +2ல சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகேமா. அப்ப என்ன கோர்ஸ் படிக்கலாம்? மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் தான் பிடிச்சிருக்கு. சரி. அதான் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு நினைச்சேன். கேரளால எந்த பகுதியில இருக்கீங்க? கேரளால திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்துல. ஓகே. இப்ப நீங்க கேரளால சிஎஸ்சி இருக்குன்னு சொன்னீங்க. அதாவது நீங்க வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தயக்கம் வந்து எதுக்கு உங்களுக்கு? அதாவது பாருங்க, நம்மளுக்கு பிடித்ததை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க. எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, நம்மளுக்கு வந்து படிக்கல. சரி சரி. இல்ல, படிக்காதது தானே போய் கத்துக்க முடியும் இல்லையா சிந்து? படிக்காதது தானே போய் கத்துக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான். இல்ல, நம்ம வந்து பிடித்ததை படித்தால் சுலபமாக படிக்கலாம், சாதித்து படிக்கலாம். டெஃபினட்டா. புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்க திருவனந்தபுரத்துல ஏதாவது பிரான்ச் இருக்குன்னா கண்டிப்பா நான் போய் படிக்கேன். கண்டிப்பா. அதான் பாருங்க, உங்களுக்கு வந்து எங்களுடைய கிளை வந்து நாகர்கோயில்ல தான் இருக்கு, திருவனந்தபுரத்துல வந்து இல்ல. நீங்க நியர்பை வேற மார்தாண்டம்ல இருக்கு. ஆமா. உங்களுக்கு வந்து கிராபிக்ஸ் அனிமேஷன் பயிற்சியை வந்து நீங்க படிக்கணும்னு வச்சுக்கிறீங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் மிக பெரிய அளவுக்கு தேவை. அதான் நம்ம எந்த பயிற்சிக்கும் நம்ம வந்து ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனா கலை படைப்புத்துறை சம்பந்தத்துக்கு யாரும் கன்வின்ஸ் பண்ணது கிடையாது. நம்ம மனசுன்னு ஒண்ணு தேவை, நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், இவ்வளவு கிரியேட்டிவிட்டியை நம்மளால கொடுக்க முடியும்ன்ற ஒரு லட்சியம் இருந்தா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அந்த லட்சியம் வந்து உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க தாராளமாக இந்த பயிற்சியை தேர்ந்தெடுத்து படிக்கலாங்க. ஓகே. கர்நாடகால இருந்து ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். ஹலோ, பொண்ணு கம்பி சார், உங்க பேர்? ராஜேந்திரன். சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. பொண்ணு செகண்ட் பிசி முடிச்சிருக்காங்க. ஓகே. எழுதிருக்காங்க. சரிங்க. அவங்க இப்ப என்ன கோர்ஸ் படிக்கலாம்? இங்க நம்ம கர்நாடகத்துல கொடகுல அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? சிஎஸ்சி
கர்நாடகால கொடகு ரீஜன். மைசூரு. ஓகே, கூர்க்ல இருக்கீங்க. ஓகே, உங்களோட பிரான்ச் பெங்களூர் மைசூர்ல எல்லாம் இருக்கு எங்களுடைய கிளைகள். பெங்களூர் மைசூர்ல தான் இருக்கா? சரி. அதாவது எனக்கு சரியான விவரங்கள் தெரியல. எங்களுடைய நியர்பை கிளைகள் அங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல போட்டா தெரியும். ஆமா, இப்போ நாங்க இதே இதுல வந்து தொலைபேசி எண் கொடுப்போம். அந்த தொலைபேசி எண் ஆளுங்க கிட்ட தொலைபேசி எண் எடுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டாலே நீங்க சொல்ற கிளையில வந்து எங்க இருக்குன்றத வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா. சார், நீங்க வந்து இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் ரமேஷ் குமார், மார்க்கெட்டிங் மேனேஜர், CSC, 9841024040 9841024040. இந்த எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து கூர்க்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்துல எங்க இருக்கு அப்படிங்கறத அவர் டெஃபினட்டா கைட் பண்ணுவார். சார், ஆல் தி பெஸ்ட். சார், இப்போ நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, என்ன படிக்கணும் அப்படிங்கறது தெரியாம தான் இருக்கு. சோ இப்போ இந்த லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும்னு. சோ ஏப்ரல்ல இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல நம்ம வந்து அதை கொடுக்க போறதுனால அந்த கோர்ஸை பத்தி மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லலாமா? அதாவது லைஃப் ஸ்கில் வந்து பாருங்க, நாங்க வந்து மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருத்தருடையும் ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. அந்த ஃபீச்சரை வந்து அவனுக்கு எடுத்து காட்டணும். அவங்கிட்ட உள்ள மேம்பட்ட திறன் என்ன இருக்கு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும். அவன் +2 படித்ததுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, அவங்கிட்ட சாதித்து காட்ட அவங்கிட்ட என்ன இருக்கு, அவன் மேற்கொண்டு அவன் என்ன சாதிக்க வேண்டும், அவன் என்ன படிக்க வேண்டும். அதற்காக நாங்க லைஃப் ஸ்கில் ஃபார் சக்சஸ் என்ற ப்ரோக்ராம் வந்து நடத்துறோம். அதற்கு வந்து பயிற்சி கட்டணம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய அட்மிட் கார்டு கூப்பன் மட்டும் வாங்கினா போதும். நீங்க நேரடியா அங்க CSCல பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கான பயிற்சி வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு யூ கேன் சேட், யூ கேன் மேக், நீங்க இன்டராக்ஷன் பண்ணி உங்களுடைய எந்த சந்தேகங்களையும் நீங்க எங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட பேசினாலே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இது வந்து ஒரு 3 மணி நேர ப்ரோக்ராம் தான் இல்லையா? பயிற்சி. இது தவிர பாருங்க, நீங்க அந்த லைஃப் ஸ்கில் ஃபார் சக்சஸ் நிகழ்ச்சிக்கு வரும்போதே எங்ககிட்ட வந்து மாணவர்